உலகளாவிய அன்புறவுகளுக்கு நூல் காஞ்சி ஊடகத்தின் வாயிலாக குரல் வணக்கம், தமிழ் வணக்கம். இன்றைய சந்திப்பில் உங்களோடு உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா. ஆம், வாழ்க்கை என்பதே ஒரு வாரம் புரிந்தவர்களுக்கு அது புதையல், புரியாதவர்களுக்கு அது புதிராக அமைந்து விடுகின்றது. அதை உணர்த்தும் போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பேராசான் கூறிய ஒரு குறள் மணி என் நினைவில் ஆடுகிறது. அருமை உடைத்தேன் ஆசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்பான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எனது வள்ளுவ பேராசான். எத்தனை பெரிய வாழ்வியல் தத்துவம் பொருந்திய ஒரு குறள் மணி. நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கின்றது. அதை சொல்லும் போது எனக்கு ஒரு சிந்தனை நிழலாடுகிறது. நினைத்து பார்க்கின்றேன், அந்த சமயத்தில் தான் இப்போது நான் உரைத்த இந்த குறள் மணியை எழுதும் ஒரு வாய்ப்பு இந்த எழுதுகோளுக்கு கிடைத்தது. இந்த எழுதுகோளை வைத்தே ஒரு தத்துவத்தை விளக்கலாம் என்று எண்ணுகின்றேன். இதோ பாருங்கள், வாழ்க்கையில் உயர்வதற்கு இந்த பென்சில் என்று சொல்லும் கரிக்கோல், எழுதுகோள், இது உணர்த்தும் ஒரு பாடம். என்னவென்று பார்த்தால் 5 வகையான பாடத்தை இந்த நூல் வாயிலாக, நூல் காஞ்சி வாயிலாக இந்த கரிக்கோல் உணர்த்துகிறது. முதலாவதாக, இந்த எழுதுகோள் எழுதுவதற்கும் வரைவதற்கும் முழுவதுமாக தன்னை பதிவு செய்கிறது. இந்த உலகில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கிறது. இரண்டாவதாக, இந்த எழுதுகோள் சீவும் போது எத்துணை சீவினாலும் கூர்மை மழுங்காமல் தன்னை கூர்மைப்படுத்திக் கொள்கிறது. மூன்றாவது, எண்ணி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது, இதன் கீழ்ப்பகுதியில் உள்ள அழிப்பான் தவறுகளை அழித்துக் கொள்வதற்கு இடம் தருகின்றது. நான்காவதாக ஒரு சிந்தனை துளிர் விடுகிறது. வெளிப்புறத்தில் தன்னுடைய புறத்தோற்றம் எந்த நிலையில் இருந்தாலும் உள்ளுக்குள் தன் சீர்மை குறையாமல், நிலை மாறாமல் ஒரே அளவாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. ஐந்தாவதாக, இதே எழுதுகோள் முழுவதுமாக தேய்ந்து முடிந்து எழுதி முடிக்கும் வரை தன்னுடைய பதிவை, தன்னுடைய இருப்பை முழுமையாக வழங்கிவிட்டு தான் மறைந்து விடுகிறது. 5 தத்துவம் ஆச்சரியமான ஒரு தத்துவம் தான். ஒரு மனிதன் வாழ்வில் உயர வேண்டுமேயானால், பெருமை அடைய வேண்டுமே என்றால், சிறப்படைய வேண்டும் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் தான் அசாவாமை என்று சொல்லக்கூடிய சோம்பலுக்கு இடம் தராமல் விடா முயற்சியோடு, அயராத உழைப்போடு தன் முகத்திற்கு இந்த உலகில் ஒரு முகவரி ஏற்படுத்த வேண்டும் என்பது தானே வாழ்வியல் தத்துவம். இந்த கரிக்கோள் காட்டும் தத்துவம் என்ன? முழுமையாக தன்னை இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்து விட வேண்டும். அறப்பணிகளுக்காக வாழும் காலத்தில் உன் முகத்திற்கு முகவரி என்பது முழுமையாக தன்னை எழுதுவதற்கும் வரைவதற்கும் இந்த கரிக்கோள் தன்னை ஈகம் செய்வதைப் போலவே பிறந்துவிட்ட மனிதன் தன் வாழ்வில் உயர்வதோடு அல்லாமல் சமூக பங்களிப்பாக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு தத்துவம். இரண்டாவது தத்துவம், எத்துணை சீவினாலும் கூர்மையாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கூர்மை மழுங்காமல், சிந்தனையாற்றல் மாறாமல், சமூகம் பயனுற தன் வாழ்வை செப்பனிடும் வகையில் தன்னை வடிவமைத்து நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது தத்துவம். மூன்றாவது தத்துவம், எண்ணி பார்த்தால் ஆச்சரியம். மனித வாழ்க்கையில் தவறுகள் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா? தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த அழிப்பான் தன்னை அடையாளப்படுத்துகிறது. தவறுகள் ஏற்படுத்தும் போது தன்னை செப்பம் செய்து கொண்டு மீண்டும் அந்த தவறு வராமல் வாழ்க்கையில் முன்னோக்கி அடி எடுத்து வைக்க வேண்டும் என்பது நான் மூன்றாவது தத்துவமாக. நான்காவது தத்துவம், ஆச்சரியம், வியந்து பார்க்கின்றேன். ஆம், வெளிப்புறத்தில் தோற்றம் எப்படி இருந்தாலும் உள்ளே சீர்மை குன்றாமல், வலிமை குன்றாமல், நேர்மை மாறாமல், முழுமையாக எந்த சூழ்நிலையிலும் உடைந்து விடாமல் தான் முழுவதுமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை நான்காவது தத்துவம்.
ஐந்தாவது தத்துவம் என்று சொல்லும் போது தொடக்கம் முதல் நிறைவு இறுதி வரை தன்னை முழுமையாக சமூகத்திற்கு உழைக்கும் இந்த கரிக்கோளை போல எழுதுகோளை போல வாழும் காலகட்டத்தில் மனிதன் பிறந்தது முதல் மறையும் வரை முழுமையாக உழைப்பிற்கு முக்கியத்துவம் தருதல் வேண்டும். அதுவே வாழ்வியல் சிந்தனைகளில் உயர்ந்த நிலை. அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் என்பது ஒரு சிந்தனைக்குரிய பதிவு. ஆக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஐம்பெரும் தத்துவங்களை இந்த எழுதுகோள் நமக்கு உணர்த்துகிறது. இதை கடைபிடித்தாலே வாழ்வில் ஒவ்வொருவரும் படிநிலையில் மேலும் மேலும் செல்லலாம் என்பதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் சொன்ன குரலோடு நான் ஒப்பிட்டு பார்க்கின்றேன். இப்போது மீண்டும் ஒரு முறை குரலை சிந்தனை செய்து பாருங்கள். அருமை உடைத்தேன், அசாயாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்பது எத்துணை நிதர்சனமான உண்மை. இதை உணர்வோம், வாழ்வில் கடைபிடிப்போம். நாளைய சமூகத்திற்கு நம் முகத்திற்கு ஒரு முகவரி ஏற்படுத்துவோம். வாழ்வாங்கு வாழ்வோம் என்னும் சொல்லி வாய்ப்பளித்த நூல் காஞ்சிக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உலகளாவிய உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா. வாழ்த்துக்களுடன்.